எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறித்து ராஜா அவதூறாக பேசியதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் பாரதி நகரில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி பாபு ஏற்பாட்டில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நேற்று மாலை MKP நகர் பேருந்து நிறுத்தம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ராஜாவின் அவதூறு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவரும் கண்டன முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து ராஜாவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. அவர்களுடைய நோக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க வேண்டும், இந்த நாட்டை கலவர பூமியாக்க வேண்டும், இந்த நாட்டிலே அன்பை விதைக்காமல் வெறுப்பை விதைக்க வேண்டும் என நினைக்கின்றனர். ராஜா 60 வயதை கடந்த ஒரு மனிதன் என்ன பேசுகிறார் என்பது தெரியாமல் பேசுகிறார். மகாத்மா காந்தியை கொலை செய்தவர் தேச துரோகியா அல்லது இந்த நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட குடும்பம் தேச துரோகி குடும்பமா? ராகுல் காந்தி பற்றி பேச பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ராஜாவுக்கு தைரியம் இருந்தால் 1 மணி நேரம் உன்னுடைய அரசியலை நீ பேசு, எங்களுடைய அரசியலை நாங்கள் பேசுகிறோம். இந்த சவாலை பகிரங்கமாக விடுகிறேன். என்னுடன் 1 மணி நேரம் அரசியல் பேச ராஜா தயாரா? அதை பொதுமக்கள் அனைவரும் பார்ப்பார்கள். இதில் அவரது உண்மை முகம் தெரிந்துவிடும். இந்த தேசத்தின் தலைக்குனிவுதான் ராஜா உள்ளிட்ட தலைவர்கள். இவரது பேச்சை பாஜக தலைவர்கள் எப்படி அனுமதிக்கிறார்கள்? ராஜா உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து ராகுல் காந்தி குறித்து அவதூறாக பேசி வருகின்றனர். ஆனால் பிரதமர் வாய்மூடி மௌனமாக உள்ளார். அடுத்தபடியாக யார் எங்களது தலைவரை கடுமையாக பேசினாலும் அவரது வீடுகளை முற்றுகையிட தயாராக உள்ளோம். இதற்காக எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயாராக உள்ளோம். இன்று அனைத்து மாவட்டங்களிலும் எங்களது மாவட்ட தலைவர்கள் ராஜா குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளோம் என தெரிவித்தார். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.